ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் டால் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, புலாவ், ஜீரா ரைஸ், தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கரில் செய்கிறதுனால 5-10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இது போல் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது நிச்சயமாக 2 தோசை சாப்பிட்றவங்க கூட 5 தோசை சாப்பிடுவாங்க. சப்பாத்தியும் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ரெசிபி வந்து. இது வந்து நீங்கள் புலாவ் செஞ்சு இந்த டாலை வந்து சைடிஷாக வச்சு கொடுத்து விடலாம். நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்து விடும்போது குழந்தைங்க வந்து நிச்சயமாக சாப்பிட்டுட்டு லஞ்ச் பாக்ஸை காலியாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு இந்த டாலோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. கழுவின பிறகு இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பவுல் நிறையா ஊற்றிருக்கேன். இப்போ இது 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ குக்கரை ஹீட் பண்ணி அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை வந்து பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வரணும், அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஒரு 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும். இது வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்ட பிறகு இதில் வந்து ஊற வச்சுருக்கிற பருப்பை தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். தண்ணியை ஃபில்டர் பண்ணிடாதீங்க, தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 கப் அளவுக்கு சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துடாதீங்க, டால் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் பார்த்து அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. அவ்வளோதான், ரெசிபி முடிஞ்சிச்சு. விசில் வச்சா டால் ரெடி. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 5-6 விசில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு விசில் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5-6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது நான் 6 விசில் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டால் வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக குக்காகி வந்திருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஆறின பிறகு இன்னும் கூட திக்காகும். அதனால் நீங்கள் 4 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், டால் ரெடி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இப்போது பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக இன்றைக்கும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.